Poco M3 Pro 5G இந்த ஃபோன் இப்போ கூடிய சீக்கிரத்தில் லான்ச் ஆக போகிற ஒரு மோஸ்ட் அவைட்டிங் ஃபோன் நம்ம இந்தியாவில். இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் டிசைன் கொடுத்துட்றாங்க. நம்ம சாம்சங் S20 இருக்குல்ல, S20 அல்ட்ரா அந்த மாதிரி டிசைனில் வந்து போக்கோ பண்ணுறாங்க. இப்போது வர நாட்களில் பார்த்திங்கன்னா போக்கோ M2வும் சரி, இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாமே அந்த டிசைனில் அவங்க வேறு லெவல் பண்ணுறாங்க. போக்கோ M3 ஃபோனே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது. அதோட டிசைனும் அந்த மேட் ஃபினிஷில் அந்த க்ரிப்பும் எல்லாமே ஒரு வேறு லெவலில் இருக்குது. சரி வாங்க போக்கோ M3 Pro 5Gயோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸி லுக்கில் ட்ரிபிள் கலரில் வருது. ஒரு ப்ளூ, எல்லோ, பிளாக். இது வந்து மூணுமே வந்து இதோட கலர் வேரியன்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 700. இது ஒரு நல்ல ஒரு போட்டின்னு சொல்லலாம். யாருக்குன்னா இந்த ரியல்மிக்கும் நார்ஜோக்கும் இந்த போக்கோ தரப்புலேருந்து ஒரு நல்ல போட்டினா இந்த போக்கோ M3 Pro 5G தான். ஏன்னா இந்த ஃபோன் வந்து நல்ல ஒரு அக்ரெசிவ் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரக்கூடியதாக இருக்குது. வித் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கூடிய ஒரு சிப்போட பூஸ்டிங் பிக் கோர் பர்ஃபார்மன்ஸ் தான். இது வந்து ஒரு 7nm சிப்பு தான், ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். பவர் எஃபிஷியன்ட் சிப்பு தான். மீடியாடெக் 700னா ஒரு லேட்டஸ்ட் சிப் தான். இது வந்து ரியல்மிக்கும் நார்ஜோக்கும் ஒரு கடுமையான போட்டி கொடுக்கக்கூடிய சிப்பு தான், கேமிங் சிப்பு தான் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேமிங் ஃபோனில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம்னா அது ரெஃப்ரெஷ் ரேட் தான். இதில் பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க வித் மீடியாடெக் 5G சிப்பு. இந்த 5G சிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேண்ட் சப்போர்ட் இருக்குங்க. நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் ஒரு 3 years ஆர் 4 years யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே 5G வந்துடும். இப்போ இருக்கிற 5G பேண்ட்ஸில் வந்து எந்த பேண்ட் வந்தாலும் இந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணுற லெவலில் இருக்குது. அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 700 இருக்கக்கூடிய இந்த போக்கோ M3 Pro 5Gயை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் 5000 mAh பெரிய மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 18 watt ஃபாஸ்ட் சார்ஜரோட. ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்குள்ளே இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து 18 watt ஃபாஸ்ட் சார்ஜர். இது ஒரு ஒன் ஹவரில் உங்கள் ஃபோனோட பேட்டரி வந்து ஃபுல்லாக்கிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 48 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 48 MP மெயின் கேமரா ப்ளஸ் 2 மேக்ரோ ப்ளஸ் 2 டெப்த் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் செல்ஃபி வந்து 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் வரக்கூடிய ஃபோட்டோஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஒரு டீசென்ட் குவாலிட்டினாலே நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு கேமரா 48, செகண்ட் கேமரா 2, அடுத்த கேமரா வந்து 2 மெகாபிக்சல். 48 மெயின், நெக்ஸ்ட்டு மேக்ரோ, நெக்ஸ்ட்டு டெப்த்து. ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா 8 மெகாபிக்சலில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்பெக் ஷீட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட ஃபுல் ஓவர்வியூ பார்த்திங்கன்னா 6.5 inch ஒரு ஃபுல் HD ப்ளஸ் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கூடிய ஒரு டிஸ்பிளே. ப்ராசஸர் பார்த்திங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 700 5G சிஸ்டம் ஆன் சிப் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கேமிங்கும் 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிப்பு தான். 48 MP ட்ரிபிள் கேமராஸ், 5000 mAh பேட்டரி வித் 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங். இது எல்லாமே சேர்த்து ஒரு பேக்கேஜாக ஒரு 14.5 ஆர் 14க்கு வந்துச்சுன்னா ஒரு நல்ல டீலுங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த ஃபோன் வாங்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.